नमस्कार, स्वागत है आपका इंडिया न्यूज़ 28 में। ये बात करते हैं तमिलनाडु की कुछ खास खबरों की। त्रिची के सैकड़ों लोग द्रमुक छोड़कर कॉमन पीपल्स वेलफेयर पार्टी में शामिल हो गए। त्रिची डिस्ट्रिक्ट कॉमन पीपल्स वेलफेयर पार्टी की ओर से आज यहां एक निजी सभागार में परामर्श और सदस्यता बैठक आयोजित की गई। बैठक की अध्यक्षता शाइनी ईस्ट जिला सचिव जोसेफ, कोषाध्यक्ष और विशेष सचिव गुनासेकन और कोषाध्यक्ष राजगुरु ने की। इस बैठक में राज्य के महासचिव और खजांची और त्रिची जिले के खजांची जोसेफ के नेतृत्व में त्रिची शहर के 51वें वार्ड से द्रमुक के 100 से अधिक सदस्यों ने भाग लिया। बैठक में बोलते हुए राज्य महासचिव ने घोषणा की कि तिरुचि में रेत निष्कर्षण के लिए निविदा जारी करने से सरकार को रोकने के लिए तिरुचि में चिंतामणि अन्ना प्रतिमा के पास 14 जून 2025 को एक बड़े पैमाने पर प्रदर्शन किया जाएगा। उन्होंने कहा, आज हमारी कॉमन मैन वेलफेयर पार्टी में सैकड़ों लोग डीएमके छोड़कर हमारी पार्टी में शामिल हो गए हैं। द्रमुक छोड़ने के बाद कॉमन पीपल्स वेलफेयर पार्टी में शामिल हुए रसूल ने कहा कि मेरे नेतृत्व में आज सैकड़ों लोग द्रमुक छोड़ देंगे और मैं 100 से अधिक सदस्यों को कॉमन पीपल्स वेलफेयर पार्टी में शामिल करूंगा। त्रिची से मुख्य संवाददाता वी बालाजी की रिपोर्ट। இன்னும் மாபெரும் ஒரு பொதுக்கூட்டத்தில் அவர்கள் வருவதற்கு நான் மூலமான பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். அதே நேரத்தில் இந்த சாமானிய மக்கள் நல கட்சியின் சார்பாக நான் முதலாக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விடுபட்டு முழுவதுமாக மனப்பூர்வமாக இந்த கட்சியை ஏற்றுக்கொண்டு தலைவருடைய கட்சியினுடைய கொள்கைகள் சட்டத்திட்டங்கள் கட்டுப்பட்டு நான் இந்த திருச்சி மண்ணிலே பத்திரிகையாளர்கள் முன்னிலையிலும் கட்சி தலைவர்கள் முன்னிலையிலும் நான் இணைந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இது பற்றிய மற்ற விஷயங்களை நான் அவர்கள் கட்சியோடு இணைந்து இந்த திருச்சி மாவட்ட மக்களுக்கு சாமானிய மக்கள் கட்சியினுடைய அடிப்படை கொள்கைகளை விளக்கி சாமானிய மக்களை ஏறத்தாழ 1 லட்சம் மக்களை நான் இணைத்து இந்த சாமானிய மக்கள் கட்சியோடு பணியாற்றுவேன் என்பதை கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த தலைமையாளர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அம்பேத்கர் நம்ம பேசுறது உண்மை வாங்கி கொடுக்குறவங்க தான். அவரால் தான் நீங்க பேசிட்டு இருக்கோம். நீங்க எல்லாரும் ஒரு அரசு பதவியில் இருக்கணும், எல்லாரும் ஒரு பொறுப்புல இருக்கணும்னாக்கா இன்னைக்கு இருக்க ஆளுங்கட்சியில் இருக்கவங்க கூட அவரால் தான் பதவிக்கு வந்தாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து மேஜர் லட்சம் கம்பெனி அது மாதிரி யாரு அவங்க தான் வரணும். இன்னைக்கு சாமானியம் வரவங்கன்னா அதுக்கு காரணம் அம்பேத்கர் தான். அதனால அம்பேத்கர் அதுக்கு வந்து அண்ணா வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜோசியம் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும், புரோதம் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும், ஒரு ஐயரை தான் கல்யாணம் பண்ணணும். ஆனால் ஒரு சாமானியம் வச்சு கல்யாணம் பண்ணி 68 சட்டம் போட்டு அந்த சீர்திருத்த செல்வம் சொன்னார் பாருங்க, அதனால தான் அண்ணாவை போட்டு தான் வச்சிருக்கோம். அதனால தான் அந்த சாமானிய கட்சி நினைக்கிறோம். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் போராடுவோம். உயிரை பற்றி கவலை இல்லை, நிச்சயம் எதிர்ப்பு வரும். நம்மளை ஏதாவது பண்ணுறதுக்கு எதாவது பண்ணுவாங்க ஆளுங்கட்சி வராங்க, அதை பற்றி கவலை இல்லை. நான் ஏற்கனவே 50 வருஷம் கட்சியில் அடிப்பட்டு உதவிட்டு தான் வந்தவன். இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. ஏன் சாமானியத்தில் வந்தோம்? என்னால் 10 ஓட்டை நான் வாங்கி தர முடியும், என்னால் 10 ஓட்டை மாற்றி தர முடியும். எனக்கு அந்த தைரியம் இருக்குது. ஏன்னா நான் 50 வருஷம் கட்சியில் உழைச்சவன். ஆனால் அந்த கட்சிக்காரங்க அந்த மேலே மரியாதை கொடுக்க மாட்டேன். போய் கேட்டால் உன் ஜாதிகாரன் கட்டலாம், வழி செத்து போன வழியை அழைக்கலாம்னு சொல்கிறேன். உன் ஜாதிகாரன் கட்டியும் போனாங்கிறார். அப்புறம் நம்ம எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியல. அதுக்காகவே நான் வந்து சாமானிய கட்சி வச்சு சாமானிய கட்சி உழைக்கிறது தயாராக, எந்த ஜாதியும் தயாராக போகிறேன். இன்னும் வயசு 70 ஆச்சு, எனக்கே ஒரு நாள் சாக போகிறோம். அதை பற்றி கவலை இல்லை. அவங்கள அடிச்சு போனாலும் சரி, இல்லை எந்த வழியில் பண்ணாலும் சரி, எனக்கு மழை செத்து போனோன்னா இந்த சார்பாக சொல்கிறேன், அந்த இந்த இடத்த வந்து செத்து போன வழியெல்லாம் மேயர் சரி பண்ணி கொடுக்கலன்னா நான் என்னைக்காவது இருக்க நோயாளி 3 வாட்டி படுத்து ஏற்றி ஒன்று இல்லை. சரி, நான் செத்து போய் படிச்சு வந்தேன் 3 வாட்டி, 4 தான் போயிடுவேன். போனேன்னா என் வீட்டு வாசப்பட போயிடுச்சு, அதையும் நான் அப்படியே இதில் போட்டிருக்கேன், கொடுத்துருக்கேன், மேயர்ட்டு மனுவில் கொடுத்துருக்கேன். நான் இறந்து போனா அப்படின்னு இதெல்லாம் ஆத்திரப்பாங்க எடுக்கிறேன்னா அதுக்கு இடையில நான் இறந்து போனேன். என் வீட்டு வாசப்பட தான் எனக்கு புதைக்கணும்னு சொல்லி என் குடும்பத்தாட்டையும் சொல்லியிருக்கேன். நானும் பெட்டிஷன்லேயும் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்கேன், மனு அனுப்பிச்சிருக்கேன். அதனால எதை பற்றியும் கவலைப்படல. இந்த சாமானிய மக்கள் வளரணும்னு சொல்லி உங்களெல்லாம் கேட்டு நீங்களாம் ஆதரவு சொல்லி கேட்டு தலைவர்களுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் மாவட்ட பொருளாளர்களுக்கும் கட்சியின் போகிற அனைவருக்கும் நன்றி சொல்லி கிழக்கு மாவட்டம் சார்பாக நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற சாமானிய மக்கள் நல கட்சியின் திருச்சி கிழக்கு மாவட்டம் சார்பாக இன்று ஆலோசனை கூட்டம் நடந்தது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாற்றுக் கட்சியிலிருந்து
பல்வேறு தோழர்கள் சாமானிய மக்கள் நலக் கட்சியில் புதிதாக இணைந்திருக்கிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழக அரசு புதிதாக 13 மணல் குவாரிகள் திறப்பதை கண்டித்து அது திறக்கக்கூடாது என்று தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். புதிதாக தமிழக அரசு திறக்க இருக்கிற 13 மணல் குவாரி திறப்பதை கைவிட வலியுறுத்தி சாமானிய மக்கள் நலக் கட்சி சார்பாக வருகிற 14/6/2025 அன்று திருச்சியிலே ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. சாமானிய மக்கள் நலக் கட்சி நடத்த இருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு அனைத்து தரப்பு மக்களும் கலந்து கொள்ள வேண்டும். காவிரி ஆறை பாதுகாப்பதற்கான ஒரு கடைசி முயற்சியாக நாம் களத்தில் இறங்க வேண்டிய இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.